வெல்கம் டு மேடி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம சென்னை மணலில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த புதுசான லேக்குக்கு தான் வந்திருக்கோம். லெட்ஸ் கோ. நாம் இப்போ எப்படி போயிட்டுருக்கோன்னா மாதாவரம் ரவுண்டானாலேருந்து டுவர்ட்ஸ் இந்த திருவொற்றியூர் ஹைவே வழியாக போயிட்டுருக்கோம். அங்கேருந்து மாதாவரம் பால் பண்ணை வழியாக போய் இந்த வெட்டினரி காலேஜ் தாண்டின உடனே ஒரு டெட் எண்ட் வரும். அங்கே ரைட் எடுத்தோடனே இந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்டோம். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்கேருந்து ஒரு 15 மீட்டர்ஸ்லேயே இந்த லேக்குக்கு நீங்கள் வந்துடலாம். நாம் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1/2 ஹவர்லேயே வந்து இங்கே சேர்ந்துட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:30 ஆகுது. சரி வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதுதான் இந்த போட்டிங் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். இப்போ தான் கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இப்போ தான் பூஜைலாம் போட்டு முடிச்சிருக்காங்க. இது உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபின் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுற மாதிரி சின்ன பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து ரைட் சைடில் என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்ட்டு. படகு சவாரி லெஃப்ட் சைடில் தான் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் போட்டிங்லாம் விட்டுருக்காங்க. நம்ம மத்தியானம் வந்ததால் இங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன ஃபுட் ஸ்டாலும் போட்டிருக்காங்க. சரி வாங்க ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு கானும் வாங்கினோம். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா உண்மையாக அது நல்லா தான் இருந்துச்சு. சரி வாங்க அடுத்து நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. இந்த ஸ்கேனை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே நீங்கள் டிக்கெட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு இங்கே பார்க்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா இங்கே எமர்ஜென்சி ஜோன் இருக்குது. ஏதாச்சும் எமர்ஜென்சினா இங்கே டாக்டர்ஸும் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுதான் டிக்கெட் ப்ரைஸு. இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது. சரி வாங்க என்னென்ன ரைடுக்கு எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணணுமா இல்லை டேரெக்டாக போயிடலாமா? டிக்கெட் எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ போக போகிறோம். போகலாம். இதுதான் நம்ம அந்த போட்டிங் போகிறதுக்கான வழி. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த புது போட்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்கூட்டர்லேருந்து இந்த பெடல் பண்ணுற போட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதுதான் நம்ம போட்டிங் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். நாம் எடுத்த டிக்கெட்டை வந்து இவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த டிக்கெட்டில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் நம்மளை இங்கே உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் மொபைலில் டிக்கெட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த மொபைலில் இருக்க QR கோடை காமிச்சிங்கன்னா நீங்கள் போதும் இங்கே ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே லைஃப் ஜாக்கெட்டும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கே லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் இங்கே உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க. ரெடியா போகலாமா? காய்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க போட்டு இது தான். நம்ம 2 பேர் வந்ததால் தான் நம்மளுக்கு இந்த போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உட்காருதுலேருந்து எப்படி ரைட் பண்ணுன்றதுலாம் ஒரு கம்ப்ளீட் கைடு ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தாரு. இதில் பெடல் பண்ணி எப்படி பெடல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுலாம். ஆரம்பித்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே காலில் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா முடியடா சாமி. அருமையாக ஓட்டுறீங்க கேப்டன். ஆக்சுவலாக இந்த ஏரி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை
இது பண்ணுறதுக்கு முன்னாடி, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக வந்து குப்பையாக இருந்துச்சு. பட் இப்போ தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஜெட்ஸ்கி அது இன்னும் யாரும் யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம ஆக்சிடெண்ட் ஆக போகிறோம். வந்துகிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சாச்சு. எமர்ஜென்சிக்கு விசில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா இந்த விசில் வச்சு இப்படி ஊதுனா அவங்க ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் ஊதுன உடனே அந்த பைக்கை தூக்கிட்டு உடனே ஓடி வந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க. நான் ஊதுற சவுண்டு இவனு பக்கத்தில் இருக்க அவனுக்கே கேட்கல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவளம் அந்த மாதிரி இடத்துல தான் பீச்சை ஒட்டி தான் இருக்கும். பட்டு இந்த சிட்டிக்குள்ளே மணலியில் வந்து பண்ணியிருக்கிறது உண்மையாகவே நல்ல விஷயந்தான். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. இப்போ இது பொங்கல் ஃபெஸ்டிவல்ன்றதால நிறைய பேருக்கு இங்கே இந்த ரைட்ஸ் போகிறதுக்காக நிறைய பேர் ஆர்வமாக வருவாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்க இந்த போட்டு 2 பேர் மட்டும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 பர்சன் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 300. அது 5 பேர் போகிறது இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து 500 நினைக்கிறேன். அந்த சோலோ அந்த பைக் ரைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாலாம் விட மாட்டாங்க. அது வந்து 2 பேர் சேர்ந்து போகிறது. அதை வந்து பின்னாடி வந்து ஒரு கைடு ஒருத்தர் இருப்பார். அந்த கைடு வந்து நம்ம பின்னாடி வந்து உட்காந்துட்டு வருவார். அது வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான். இது வந்து 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ. பட் அது வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் வந்து இதை சுற்றிட்டு வரணும். வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா 800 சம்திங். ஆமாம் 800 நினைக்கிறேன். அதோடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் போடுறேன், போர்டில் இதில் போடுறேன், சைடில் போடுறேன் பாருங்கள். இங்கே ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்கான். இது எது கொடுத்துருக்கானே தெரில. எப்படி திருப்பினாலும் அது போகிற சைடு தான் போகுது. நம்ம லெஃப்ட்டில் திருப்பினாலும் போல், ரைட்டில் திருப்பினாலும் போல். லைட்டாக கண்ட்ரோல் ஆகுறாப்புல. ஓட்டு விடாத, ஓட்டு. முடியல முடியல முடியல. எனர்ஜிலாம் போயிடுச்சு. இதுக்கு மேலே முடியலடா சாவி. பேசாமல் போட்டை இந்த மேட்டு மேலே இப்படியே சைடில் விட்டு ஏறி போயிடலாமா? ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷனில் போய் சேர போகிறோம். ஸ்டார்ட் பண்ணது என்னமோ ஒரு வேகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எண்டு ரொம்ப டயர்டாகி போச்சு, காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. காய்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஜெட் ஸ்கி. எப்படியோ ஒரு வழியாக இந்த போட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்திட்டோம். இதிலேருந்து இறங்குறதுக்குள்ளே எங்களுக்கு போதுண்டா சாமின்னு ஆயிடுச்சு. அடி வெயில். ஆரம்பத்தில் ஏதோ சும்மா அசால்ட்டாக நினச்சிட்டு போயிட்டோம். டவுசர் கிழிச்சிருச்சு, காலெல்லாம் நடக்கவே முடியல. ப்ரோ எப்படி ப்ரோ இந்த எக்ஸ்பீரியன்ஸு? அக்கா ப்ரோ, கால் தான் லைட்டாக ஆட்ட முடியுது. தீவ வெற்றிகரமாக ரைடை முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோம். நீங்கள் எல்லோரும் உட்கார்றதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்லாம் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இதை வந்து ஈவினிங் வந்தால் சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து பண்ணிங்கன்னா மேலே நல்லாயிருக்கும். சன்செட் ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்க்குறதுக்காக நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஈவினிங்கே வாங்க. ஈவினிங் வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மத்தியானம்லாம் எங்களை மாதிரி மத்தியானம்லாம் வந்துடாதீங்க, உச்சி வெயிலில் காலி ஆகிடுவீங்க. முக்கியமான ஒன்று, ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி வரல அப்படிங்கிறதையும் தண்ணி வரல. சுத்தி சுத்தி பந்தீக சுத்துரலா சுத்தீக
ஆக்சுவலாக எந்த பார்க் போனாலும் நான் இதில் எல்லாத்துலேயும் ஒரு வாட்டி ரைட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே ஒரு ஃபன்னு தான். ப்ரோ தலை சுத்துது ப்ரோ. அவர் வாந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே இன்னொரு லேக் ஒன்று இருக்குது. சரி வாங்க அதுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ரெண்டும் சேம் தான். பட்டு இங்கேயும் ரைட்ஸ் இருக்குது, அங்கேயும் ரைட்ஸ் இருக்குது. நிறைய பேர் அந்த சைடு தான் ரைட் பண்ணுறாங்க. இந்த சைடு ரைடிங்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறாங்க. அந்த சைடு பிஸியாக இருந்தால் நீங்கள் இந்த சைடு வந்து ரைட் பண்ணலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் செட்டப்பில் எல்லோரும் உட்கார்ற மாதிரி நல்லா செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வெறும் போட்டிங் ரைடு மட்டும் போகாமல் ஃபுல்லாக இங்கே இருக்க பார்க்கே என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் வாங்க. ஈவினிங் டைமில் வந்தீங்கனாலே போதும், இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்த மாதிரி இருந்தது. குழந்தைங்க தான் மோஸ்ட்லி, சின்ன பசங்க அப்படிலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour நல்லா இங்கே ஜாலியாக இருந்துட்டு போகலாம். மற்றபடி இங்கே பெருசாக எதுவும் இல்லை. ரைட்ஸ்லாம் வந்துலாம் அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் இல்லை. ஃப்யூச்சரில் மேபி கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவ்வளோதான். எப்படியோ இந்த போட்டிங்கை முடிச்சுட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு தான் கிளம்புறோம். ஓகே, நீங்கள் வரலாம். சும்மா ஒரு 2 hours அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துச்சு நீங்கள் எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போட்டிங்ஸ் ரைட்ஸ்லாம் கம்மி தான், ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.